ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 10th ஜாகிரஃபியில் இந்திய காலநிலை இயற்கை தாவரங்கள் அதில் உள்ள புக் பை கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி. மேற்கத்திய இடையூறுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடலில் அடிக்கிற காற்று வந்து பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தரும். அதுதான் மேற்கத்திய இடையூறுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் இதில் இருக்குது. பஞ்சாபுக்கு நல்ல மழைப்பொழிவு தரும். அடுத்தது பாருங்கள். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் கார்கள் உதவுகின்றன. இந்த காற்று பார்த்திங்கன்னா மாஞ்சாரல் தான் மே மாதம் வந்து கேரளா கடற்கரை மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் வந்து அந்த மழை வந்து பொழிஞ்சு மாங்காய் வந்து முதிர்ச்சியடைய வந்து உதவும். அடுத்தது பாருங்கள். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமமலைக்கோடுகள். அதுதான் அதுக்கான ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 4. இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் காலநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 4 விதமான காலநிலை இருக்குது. அதனால தான் அயனமண்டல பருவக்காற்று காலநிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்த 5வது கொஸ்டின். பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள்னால் என்ன காடுகள் சொல்லுவாங்கன்னா, இலையுதிர் காடுகள். அதுதான் வந்து பருவக்காற்று காடுகள்னு சொல்லுவாங்க. அயனமண்டல இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். சேஷாசலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திராவில் திருப்பதி மலை இருக்குல்ல, திருப்பதி மலை பக்கத்தில் தான் சேஷாசலம் உயிர்கோள காப்பகம் இருக்குது. அதனால் விடை வந்து ஆந்திர பிரதேசம். அடுத்தது பாருங்கள். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. யுனெஸ்கோ இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள பெட்டகம் இருக்குது. அதில் வந்து யுனெஸ்கோ வந்து மொத்தம் 11 உயிர்கோள பெட்டகத்தை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கட்சி வந்து கிடையாது. நீலகிரி, அகத்தியரமலை, பெரிய நிக்கோபார் இருக்குது. கட்சி மட்டும் கிடையாது. பொறுத்துக. சுந்தராவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குன்னா, கங்கை, பிரம்மபுத்திரா 2 ஆறும் இணையிற இடத்துல வந்து ஒரு டெல்டா உருவாகும். சுந்தர்பன் டெல்டா, அதுதான் சொல்லுவாங்க. மேற்கு வங்காளம். உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள்னால் இமயமலைகளில் வந்து உயிரினங்கள், காடுகள், தாவரங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உயிர்ப்பன்மை செறிந்த இடம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடியும். அதனால் இப்படி வந்து அக்டோபர், டிசம்பர். அடுத்தது அயனமண்டல முட்புதர் காடுகள்லாம் எங்கே இருக்குன்னா பாலைவனத்தில் தான் இருக்கும். அதனால் பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள், அது ஆன்சரு. அடுத்தது கடலோர காடுகள்லாம் அதிலேயே கடலோரம்னு கொடுத்துறாங்க. கடலோரம்னு அதிலே கொடுத்ததுனால கடற்கரை காடுகள், அதுதான் சரியான விடை. அடுத்து கூற்று காரணமாங்க. கூற்று. இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம். இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வர குளிர்காற்றை தடுத்து நம்ம இந்தியா வந்து மிதவெப்ப மண்டலமாக வச்சுருக்கு. கரெக்டு தான். பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள்லாம் என்னென்னா மாங்குரோ காடுகள் இல்லைன்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னா, இது வந்து முக்கியமாக டெல்டா பகுதியில் இருக்கும், கடற்கரை ஓரத்தில் இருக்கும். அப்போனா இது வந்து இல்லாதது வந்து பாலைவனத்தில் தான் அந்த காடுகள் இருக்காது. அதனால் விடை வந்து பாலைவனம். அடுத்தது பாருங்கள். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். ஒன்று வந்து அச்சம் கரெக்டு, உயரமும் கரெக்டு, கடலில் இருந்து அமைந்த தூரம் அதுவும் கரெக்டு. விடை வந்து மண் வராது.